வடக்கு மாவட்ட சிறுபான்மையினர் அணி சார்பில் மாவட்ட துணை அமைப்பாளர் எஸ். பிரான்சிஸ் அவர்கள் ஏற்பாட்டில் கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள ஓசானம் முதியோர் இல்லத்தில் மாவட்ட அமைப்பாளர் சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவு ஏ.எம். உசேன் தலைமையில் 77வது குடியரசு தின விழா சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்வாக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவின் மாவட்ட துணை அமைப்பாளர் எஸ். பிரான்சிஸ் வரவேற்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து கோவை வடக்கு மாவட்ட துணை செயலாளர் அசோக் பாபு ஆறுக்குட்டி அவர்கள் தேசிய கொடியேற்றி மரியாதை செய்தார். பின்னர் தேசிய கீதம் பாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 5வது வார்டு மாமன்ற உறுப்பினரும் இந்திய தேசிய காங்கிரஸ் இளைஞர் அணி மாநில துணை செயலாளர் ஜி.வி. நவீன்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிகழ்வில் சிறுபான்மையினர் அணி துணை அமைப்பாளர் மைக்கேல் ஆண்டனி, 9வது வார்டு வட்டக்கழக பொறுப்பாளர்கள் அருண்மோகன் மற்றும் அரங்கசாமி, சங்கர் மற்றும் பத்ரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஓசானம் முதியோர் இல்லத்தில் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு காலை உணவு அசோக் பாபு மற்றும் நவீன்குமார் ஆகியோர் வழங்கினார்கள். அப்துல் ரகுமான் சிறுபான்மையினர் அணி அவர்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார்கள். இந்நிகழ்வில் மணிகண்டன், ஜெனி, அருண், கீதா, ஜோதிலட்சுமி, சண்முகம் மற்றும் ஓசானம் முதியோர் இல்லத்தின் நிர்வாகி டேனியல் ஜெகராஜ் மற்றும் கழக உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். Thank you.